இன்றைக்கு ஈவே ராமசாமியின் துணைவியார் ஈவேரா நாகம்மை நினைவு தினம். ஈவே ராமசாமி நாகம்மையை படுத்திய பாட்டை இந்த காணொளியில் காண்போம். உதாரணத்திற்கு, ஈவே ராமசாமி தம் மனைவி நாகம்மையை பகுத்தறிவாதியாக்க முயன்ற கதையை பார்த்தோமேயானால், ஈவே ராமசாமி ஒரு பெண்ணியவாதிதானா என்கிற சந்தேகம் நிச்சயம் எழும். நவம்பர் 2011 உண்மை மாதம் இருமுறை இதழில் பெரியாரை அறிவோமா என்கிற தலைப்பில் வந்த ஈவே ராமசாமி குறித்த ஒரு புதிர் வினாடி விடையை பார்ப்போம். கேள்வி: பெரியார் கோவிலுக்கு போகும் தம் மனைவியின் மனப்போக்கை மாற்றிட கையாண்ட வழிமுறை யாது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு 4 விதமான பதில்களை கொடுத்து உண்மையான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தார்கள். முதலில் 4 விதமான பதில்களை வரிசையாக பார்ப்போம். 1. சண்டை போட்டார். 2. ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் நடிக்க வைத்தார். 3. பொதுக்கூட்டங்களுக்கு தம் மனைவியை அழைத்து சென்றார். 4. ஒன்றுமே செய்யவில்லை. இதுதான் அந்த 4 பதில். இந்த 4 பதில்களில் ஈவே ராமசாமி என்ன வழிமுறை கையாண்டிருப்பார் என யோசித்தோம். முதல் பதிலான சண்டை போட்டார் என்பதை ஈவே ராமசாமி நிச்சயம் செய்திருக்க மாட்டார். ஏனெனில் பெண் விடுதலை பேசிய பெண்ணிய பருப்பாயிற்று. அதனால் நிச்சயம் சண்டை போட்டிருக்க மாட்டார் என முடிவுக்கு வந்தோம். அடுத்து 2வது பதில், ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் ஈவே ராமசாமி நடிக்க வைத்தார். சீச்சி, நடிப்பென்றாலும் ஈவே ராமசாமி இந்த மாதிரியான ஈனத்தனமான காரியத்தை செய்திருப்பாரா? ஏனெனில் சொந்த மனைவியை ரவுடியை விட்டு மிரட்டுவது ஒரு ஆண்மகனுக்கு அழகா? அதோடு பெண்ணிய வெங்காயம் வேறாயிற்றே. அதோடு சட்டத்துக்கு பதில் சொல்லியாக வேண்டுமே. இந்த காரியத்தை செய்தால் என்னதான் 4 பதில்கள் கொடுத்தாலும் அதற்காக இப்படியா மிரட்டுவது? ஈவே ராமசாமியை அசிங்கப்படுத்துவது? நான் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் நான் சொல்வது சரிதானா என்று உங்கள் மனதுக்கு சரியென்று பட்டால் பிறகு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஈவே ராமசாமியா மனைவியை ரவுடியை விட்டு மிரட்டி இருக்கக்கூடும்? ராமன் சீதையை தீக்குளிக்கச் சொன்னதை இன்றளவும் விமர்சிக்கக்கூடிய ஈவே ராமசாமி இந்த ஈனக்காரியத்தை செய்ய வாய்ப்பே இல்லை என நினைத்தோம். அதனால் 3வது பதிலான பொதுக்கூட்டங்களுக்கு மனைவியை அழைத்து சென்றார் என்பதனையே சரியான பதிலாக தேர்ந்தெடுத்தோம். ஈவே ராமசாமி நிச்சயம் இதை தான் செய்திருக்கக்கூடும். பெண்ணிய புலியாயிற்று. இந்த உலகம் எப்படி இருக்கிறது? நீ எப்படி இருக்கிறாய்? கடவுள் கல். கடவுளை கண்டுபிடித்தவன் காட்டு மிராண்டி, கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் என்கிற ரீதியில் நாம் பேசி பலவித கூட்டங்களுக்கு அழைத்து போய் தன் மனைவியின் மனதை மாற்றி இருக்க வேண்டும் என்பதால் 3ஆம் பதிலே சரி என்கிற முடிவுக்கு வந்தோம். இருந்தாலும் 4வது பதிலையும் பார்க்க வேண்டுமே. ஈவே ராமசாமி இந்த 3இல் எதையுமே செய்யவில்லை என்பது 4வது பதில். அதெப்படி ஒன்றும் செய்யாமல் ஈவே ராமசாமி இருந்திருப்பார்? சமூகமே மூட நம்பிக்கை எனும் குப்பையால் நாறும்போது சும்மா இருந்திருப்பாரா? அதனால் சீர்திருத்தத்தை தம் வீட்டிலிருந்து துவங்கி இருப்பார் என்பதால் சரியான பதில் 3வதாக உள்ள பொதுக்கூட்டங்களுக்கு மனைவியை அழைத்து சென்றார் என்பதே சரியாக இருக்கும் என்று உறுதியாக நம்பி விடையை பார்த்தால் ஈவே ராமசாமி நம் முகத்தில் கரியை பூசிவிட்டார். சரியான விடை 2வது பதிலான ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் நடிக்க வைத்தார் என்பதே. என்னையா இது சுத்த மானக்கேடாக உள்ளது? கட்டிய பொஞ்சாதியை எவனாவது ரவுடிகளை விட்டு மிரட்டுவானா? ஏதோ பிரத்தியாரை ஆள் வைத்து மிரட்டுவது போல ஈவே ராமசாமி கட்டிய மனைவியை செய்திருப்பார். யாராவது இப்படி செய்வார்களா? உண்மையில் எழுத்து பிழையாக இருக்குமோ என்கிற சந்தேகமும் வந்தது.
ஏற்கனவே ஒரு முறை ஈவே ராமசாமி செய்த குறும்பு என இதனை பற்றி வாசித்ததால் நம்பத்தான் வேண்டியிருந்தது அந்த அயோக்கியத்தனத்தை. ஒரு குடிகாரன் கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டான். இன்று ரவுடிகளை விட்டு மிரட்டுவது போல் மனைவியிடம் செய்வதெல்லாம் குடும்ப வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வந்துவிடும். காவல்துறையினரிடம் ஐயா நான் சும்மா விளையாட்டுக்கு செஞ்சேன், சும்மா நடிச்சேன் என்றால் சும்மா விட்டு விடுவார்களா? மனைவியாக இருந்தாலும் அவள் அனுமதி இல்லாமல் தொடுவது தவறு என்று சட்டம் இயற்றும் நாகரிக காலத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஈனத்தனம் காட்டு மிராண்டித்தனம் இல்லையா? ஊரில் உள்ளவர்களை எல்லாம் காட்டு மிராண்டிகள் என விமர்சித்த ஈவே ராமசாமியின் காட்டு மிராண்டித்தனம் இது. ரவுடிகளை விட்டு ஈவே ராமசாமி மிரட்டினார் என்பது மட்டும் முழுமையான தகவல் கிடையாது. முழுமையான உண்மை தகவலை சொன்னால் அது இன்னும் வெட்கக்கேடானதாக இருக்கும். திராவிடர் கழகம் சிறுவர் சிறுமியர்களுக்காக நடத்துகிற இதழ் பெரியார் பிஞ்சு. பெரியார் பிஞ்சு பத்திரிகையின் 2017ஆம் ஆண்டு ஜூலை இதழில் பெரியார் செய்த குறும்பு என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார்கள். அதிலிருந்து நாகம்மையை தன் கொள்கைப்படி மாற்றுவதற்காக பெரியார் செய்த குறும்புகள் ஏராளம். அதில் இதுவும் ஒன்று. பெரியாருக்கு கோவிலுக்கு செல்வது பிடிக்காது. நாகம்மை கோவிலுக்கு போவதை தடுக்க விரும்பினார். ஒரு திருவிழா வந்தது. நாகம்மை கோவிலுக்கு போனார். பெரியார் மைனர் போல் மாறுவேடம் போட்டு கொண்டார். தன் கூட்டாளிகளை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போனார். நாகம்மையை கூட்டாளிகளுக்கு காட்டி, இவள் யாரோ புதிய தாசி, இவளை நம் வசமாக்க வேண்டும், அவள் நோக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்றார். அவர்களும் நாகம்மையை நெருங்கினர், கேலி செய்தனர். நாகம்மை பயத்தால் துடித்தார், கை கால் நடுங்கினார், வியர்வையால் நனைந்தார். ஒருவாறு சமாளித்து கொண்டு அந்த பொறுக்கிகளிடமிருந்து தப்பி வீட்டிற்கு வந்து பெரியாரிடம் கோவிலில் நடந்த சம்பவத்தை பற்றி கூறினார். ஏடுகட்ட காரியத்தை செய்துவிட்டு பெரியார் நல்ல பிள்ளை மாதிரி பதில் சொன்னார். நீ ஏன் கோயிலுக்கு போனாய்? அதனால் தான் இந்த துன்பம் என்று. அதற்கு பிறகு நாகம்மை இக்கோவிலுக்கு போவதை நிறுத்திவிட்டார் என்கிறது பெரியார் பிஞ்சு இதழ். எவ்வளவு மானக்கேடான செயலை செய்திருக்கிறார் ஈவே ராமசாமி. இந்த ஈவே ராமசாமி தான் பார்ப்பனர்கள் நம்மை சூத்திரனாக்கி விட்டார்கள், தாசிய மகனாக்கி விட்டார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டாராம். கட்டின மனைவியையே தேவடியால் என பகடி செய்திருக்கிறார் என்றால் எவ்வளவு காட்டு மிராண்டித்தன குணம் இருந்திருக்கும். ஈவே ராமசாமியின் கூட்டாளிகளில் ஒருவனுக்கு கூட அறிவில்லை. ஐயா ஈவே ராமசாமி, நீங்கள் செய்வது மகா தப்பு, மகா அயோக்கியத்தனம் என. அப்படி என்றால் ஒவ்வொரு சிநேகிதனின் யோகியதையும் எவ்வாறாக இருந்திருக்கும்? உண்மையில் ஈவே ராமசாமியை பார்த்து யாராவது கேலி பேசியிருக்க வேண்டும். நீ பகுத்தறிவாதிங்கிற உன் பொண்டாட்டி கோவிலுக்கு போறா, அசிங்கமா இல்லையா என்று. அதனால் எழுந்த ஆத்திரத்தில் என்ன செய்தாவது நாகம்மையை கோவிலுக்கு போவதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்க வேண்டும். அதனால் தான் இவ்வளவு அரக்கத்தனமான முறையை ஈவே ராமசாமி கையாண்டிருக்க வேண்டும். பெரியார் பிஞ்சு இதழில் வந்த இந்த கதையை வாசிக்கிற குழந்தைகளுக்கு என்ன தோன்றும்? பெரியார் தாத்தாவை போல் எதை செய்தாவது நமது காரியத்தை நாம் சாதித்து விடலாம் என நினைக்காதா? இந்த உலகில் நல்ல பழக்கத்தை ஊட்ட ஒரு நபரும் இல்லை. தீய பழக்கத்தை ஊட்டுவதில் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதற்கு ஈவே ராமசாமியும் விதிவிலக்கில்லை போலும்.